பொதுவா குழந்தை வந்து காணாம போச்சு அப்படின்னா சில மணி நேரங்களே இல்லைன்னா அடுத்த சில நாட்களே கிடைக்கவும் செஞ்சிடும். ஆனா பெரும்பாலான கேஸ்ல வந்து ஒண்ணு குழந்தை கொலை செய்யப்பட்டு இல்லைன்னா சில கொடூரங்கள் இழைக்கப்பட்டு கிடைக்கவும் செஞ்சிடும். ரீசெண்டா தமிழ்நாட்டுல கூட ஒரு கேஸ் ஒண்ணு நடந்துச்சு. ஆனா இப்ப ஆந்திராவில ஒரு கேஸ் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை வந்து காணாம போய் கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆயிருச்சு. இது வரைக்கும் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை கூடயே ஒரு நாயும் போயிருக்கு. அந்த நாய் திரும்பவும் வந்திருக்கு. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இறந்து போனதுலாம் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளோட பக்கத்து மாநிலமான ஆந்திரா இருக்குல்ல, அங்க இருக்கிற காக்கிநாடாவோட துணிசி ஹெச் அக்ரஹாரம் அப்படிங்கிற சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் அளவுக்கு வந்து பாமாயில் தோட்டம் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு வீடு. அந்த வீட்டுல ஒரு குடும்பம் ஒண்ணு வசிச்சிட்டு இருக்கு. அதாவது இந்த பாமாயில் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக காவலாளி மாதிரி வீட்டுல தங்கி பண்ண தோட்டத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க கணேசும் சுந்தர பவானி அப்படிங்கிற ஒரு தம்பதியும். இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ரெண்டுமே பெண் குழந்தைங்க தான். அதுல மூத்த குழந்தை இருக்குல்ல, அவ பேர் தான் ஞானேஸ்வரி என்ற யானவி. இந்த குழந்தைக்கு வந்து வயசு 2 மட்டும்தான் ஆகுது. 2வது குழந்தை வந்து கை குழந்தையா தான் இருந்திருக்கு. அதனால 4 பேர் கொண்ட குடும்பமா இருந்திருக்காங்க. கடந்த வாரம் 7ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா இருக்காரு கணேஷ், அவர் வந்து தோட்டத்தை பராமரிக்க வேலை பார்க்க கிளம்பி போயிட்டார். காலையிலே வேலை பார்க்க கிளம்பி போயிட்டார். அதனால அந்த பாப்பா இருக்கல, அந்த 2 வயசு குழந்தை என்ன பண்ணிருக்குன்னா, அப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணவும் செஞ்சிருக்கு. அதை பார்த்து அந்த பாப்பாவோட அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, நீ வீட்லயே விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு கிளம்பி போயிட்டார். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானேஷோட அம்மா இருக்காங்களா பவானி, அவங்க வந்து அந்த இளைய மகள் அந்த கை குழந்தைக்கு வந்து வீட்டுக்குள்ள வச்சு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்மளோட குழந்தை வந்து வெளியதான் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலைக்கு போன அப்பாவுமே என்ன நினைச்சிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, பாப்பா வந்து வீட்டுக்குள்ளதான் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. அதே மாதிரி அம்மாவுமே பாத்தீங்கன்னா வெளியில விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. இதுல அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஞானேஸ்வரி வந்து விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த 2 வயசு பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போகவும் செஞ்சிருக்கு அப்பாவை தேடி. இதுலதான் அந்த பாப்பா வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது வந்து சிசிடிவி கேமரால வந்து ரெக்கார்ட் ஆகவும் செஞ்சிருக்கு. அது வந்து பாமாயில் தோட்டம் வந்து அவ்வளவு பெருசு, 50 ஏக்கர்னு சொன்ன பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பெருசா இருக்குங்க. பாப்பா வந்து அவங்களோட அப்பா வந்து தேடி ஓடி போச்சா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாய் ஒண்ணு வளர்க்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த நாயுமே அந்த பாப்பா பின்னாடியே போகவும் செஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராம மக்கள் வந்து நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த பாப்பா அந்த நாய் 2 பேருமே தனியா போறதை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பாப்பாவை தூக்க வந்து ட்ரை பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அப்படி அந்த பாப்பாவை வந்து தூக்குறதுக்காக ஒருத்தர் வந்து முன்னாடி வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பாப்பா வளர்க்குற நாய் இருக்குல்ல, அதை வந்து அவர் வந்து அலோவ் பண்ணவும் இல்லை. அந்த நாயுமே வந்து குடைச்சுக்கிட்டே கடிக்கவும் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பயத்துல வந்து நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி வீட்டுல விடாம போயிட்டாரு. இப்படி எல்லாருமே வந்து மக்கள் வந்து கலைஞ்சு போயிட்டாங்களா. அப்படி போனவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கணேஷ் இருப்பார் பாருங்க, தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அவர்கிட்ட போய் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. ஏங்க இது வந்து உங்க குழந்தை வந்து அந்த நாய் கூட வந்து வெளியே வந்திருக்கு, போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாப்பாவோட அப்பாவான கணேஷ் வந்து ரொம்ப பயந்துட்டாப்ல. ஐயோ வீட்டுல மனைவி வந்து குழந்தைய பாத்துட்டுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை வந்து வெளியே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காப்ல. வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைய காணும். கரெக்டா ஒரு 35 நிமிஷம் கேப்ல வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. குழந்தை வந்து காணாம போயிடுச்சு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 35 நிமிஷம் வந்து கேப்ல வந்து இதெல்லாம் நடக்கவும் செஞ்சிருக்கு. குழந்தையும் காணும், நாயும் காணும். இந்த 35 நிமிஷத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியவே செய்யல. அவங்க வந்து எங்க என்னமோ தேடவும் செய்யறாங்க. கணேஷும் அவரோட மனைவி இருக்காங்களா, அவங்க வந்து எங்க என்னமோ தேடவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா போலீஸ்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தேடவும் செய்யறாங்க. தோட்டத்திலயும் சரி, புதர்கள், கிணறுகள் எல்லாத்தையுமே சோதனை பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து கிடைக்கவே செய்யல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா NDRF இருக்காங்கல்ல, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ், இவங்களுமே வந்துட்டாங்க. இவங்களும் வந்தாச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவ்வளவு பேருமே வந்து, வனத்துறையில இருந்து அவ்வளவு பேருமே வந்து, கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட ஆபீசர்ஸ் வந்து களத்துல இறங்கி ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்காக எங்கெங்கிலுமோ தேடவும் செய்யறாங்க. ஆனா கிடைக்கவே இல்லை. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சில மணி நேரம் இல்ல, சில நாட்கள் வரைக்கும் வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த வனத்துறை இருக்காங்களா, அவங்க வந்து போலீஸ் கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தை வந்து இத்தனை நாள் ஆகியும் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது மிருகங்கள் வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதாவது கவிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து காட்டு பகுதி, ஒட்டுன பகுதி அப்படிங்கறனால இப்படி நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் செய்யறாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்தேகத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு சோதனை பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைகள் இருக்குல்ல, பொம்மைகளை வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு குட்டி பாப்பா மாதிரி இருக்கிற மாதிரி பொம்மையை கொண்டு வந்துட்டு அந்த பொம்மைக்குள்ள இறைச்சி துண்டுகள் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லா வச்சு ஒவ்வொரு இடத்துலயும் தோட்டத்திலயும் வந்து வைக்கவும் செஞ்சிருக்காங்க. எதுக்காக இப்படி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டை சுத்தி நிறைய விலங்குகள் இருக்கும் சரி, அந்த இறைச்சி துண்டோட வாடைக்காவது வந்து ஏதாவது ஒரு மிருகம் வந்து வரும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணினா அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒரு விலங்கு தான் தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் செஞ்சாங்க. ஆனா இதை பண்ணியுமே ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க.
எந்த காட்டு விலங்குமே பாத்தீங்கன்னா அந்த பொம்மை கிட்ட வரவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 7ஆம் தேதி அந்த பாப்பா கூட போயிருந்த நாய் வந்து திரும்பவும் வந்து வீட்டுக்கு வரவும் செஞ்சிருக்கு தானாகவே. அதாவது 13ஆம் தேதி வந்து ரொம்ப சோர்வா வந்து அந்த நாய் வந்து வீட்டுக்கு வரவும் செஞ்சிருக்கு. அந்த நாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாப்பாவோட அம்மா இருக்காங்களே ரொம்பவே கதறி அழவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு போடவும் செஞ்சிருக்காங்க. அந்த நாய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாயை வச்சு குழந்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற யோசனையில என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நாயோட கழுத்துல வந்து ஜிபிஎஸ் வந்து பொறுத்தவரை செய்யிருக்காங்க. எதுக்காகனா அந்த குழந்தைய வந்து அந்த டாக் வந்து கண்டிப்பா தேடி போகும். ஏன்னா மோப்ப சக்தி இருக்கும்ல, தேடி போகும். தேடி போறப்ப வந்து நம்ம கரெக்டா அந்த குழந்தைய வந்து மீட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படிதான் வந்து ஜிபிஎஸ் வந்து அந்த நாய்க்கு பொறுத்தவரை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர்ல அந்த நாய் வந்து நடந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா எங்கேயுமே பாத்தீங்கன்னா குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல. இதுல ட்ரோன் வச்சுலாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படியுமே அந்த சின்ன பொண்ணு கிடைக்கவே செய்யல. இந்த டாக் இருக்குல்ல அவ்வளவு தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் வந்து வித்தியாசமா பிஹேவ் பண்ணவும் செஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வந்து கூண்டுல போட்டு அடைச்சிட்டாங்க. கோழிகள் அடைக்கிற மாதிரி கூண்டுல போட்டு அடைக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா எதுவுமே சாப்பிடவும் செய்யல. ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வாய் திறந்தபடியே இருக்கவும் செஞ்சிருக்கு. தலையை வந்து பக்கவட்டா சாச்சிக்கிட்டே இருக்கவும் செஞ்சிருக்கு. நாய் என்ன பண்ணிருக்குன்னா அந்த கூண்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நாய் வந்து இறந்து போயிருச்சு. அப்ப வந்து அதிகாரிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா மேபி வந்து வைரஸால அந்த நாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு விலங்கு வந்து கடிச்சிருக்கலாம், அதனாலதான் வந்து நாய் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அங்க இருந்த பகுதி மக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து மலைப்பாம்பு வந்து அதிகமாகவும் இருக்கவும் செய்யுது. ஒருவேளை வந்து அந்த டாக்கை வந்து மலைப்பாம்பை வந்து கடிக்கவும் செஞ்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த குழந்தைய கூட வந்து மலைப்பாம்பு வந்து முழுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தேகத்தை கிளப்பவும் செஞ்சிருக்காங்க. இதை கேட்ட அந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்து ரொம்ப பயப்படவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டாக்கை வந்து எப்படி இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனைக்காக அந்த டாக்கோட உடல் கூராய்வுக்காக அனுப்பி வச்சாங்க. நாயோட பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் வந்து எந்த விலங்குமே வந்து கடிக்கல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இந்த குழந்தை வந்து காணாம போய் கிட்டத்தட்ட 14 நாள் மேல ஆகவும் செய்யுது. இந்த கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாறவும் செஞ்சிருக்கு. அமைச்சரே வந்து நேரடியா வர்ற அளவுக்கு வந்து மாறவும் செஞ்சிருக்கு. ஆந்திராவோட உள்துறை அமைச்சர் இருக்காங்களா வங்களபடி அனிதா, இவங்க வந்து டைரக்டா வந்து அந்த ஸ்பாட்டுக்கே வரவு செஞ்சிருக்காங்க. வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பாப்பாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கவும் செஞ்சிருக்காங்க. கூடவே இந்த குழந்தைய பத்தி யாராவது துப்பு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவும் செஞ்சாங்க. இந்த கேஸ்ல வந்து அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத வந்து அந்த நாய்க்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இருக்க முடியும். ஆனா இப்ப வந்து அந்த நாய் வந்து உயிரோட இல்லை. அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருக்கவும் செய்யறாங்க. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட போலீஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரோன்கள், மோப்பனாய் படை, அப்புறம் எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப், அங்கோட கிராம மக்கள் இப்படின்னு சொல்லிட்டு போலீஸார வந்து ஏற்கனவே தங்கிட்ட இருந்த எல்லா வழியுமே வந்து யூஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இருந்தாலுமே வந்து ஞானேஸ்வரியை வந்து இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்கவும் முடியல. இவ்வளவு முயற்சிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஞானேஸ்வரி வந்து எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அதனாலதான் இந்த வழக்குல வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.